ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க நியதி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் இப்போ யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 53 minutes இருக்கு. இந்த படத்தை நவீன் குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களே தான் ஹீரோவும் பண்ணியிருக்காங்க. கூடவே அஞ்சனா பாபு, கோவிந்தமூர்த்தி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருக்காங்க. ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன். அவங்க கையில ஒரு கேஸ் வந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்துலயே அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. படம் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 2 கேஸ் காட்டுறாங்க. ரெண்டுத்தையுமே பக்காவா பினிஷ் பண்றாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இவங்க போலீஸோட வேகமா பண்றதுனால போலீஸ்க்கு இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு நாள் கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல இடிப்பட்டவர் இறந்து போயிடுறாரு. அவரை இவரு தெரியாம புதைக்கவும் செஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, இவர் ஆக்சிடென்ட் பண்ணி தான் அவங்களை கொன்னாங்களா இல்ல வேற யாருன்னா கொண்டு அங்க போட்டாங்களா அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா சொல்லியிருக்க படம் தான் இந்த நியதி. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு த்ரில்லர் ஜானர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை பக்காவா எடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து கேரக்டர் ரைட்டிங்கும் அல்டிமேட்டாவே பண்ணிருக்காங்க. குறிப்பா ஹீரோ கேரக்டர் எழுதின விதம் சூப்பராகவே இருந்தது. நம்ம ஹீரோவால 10 நிமிஷத்துல ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியும். அதே இது அவரு ஒரு கிரைம் பண்ணி மாட்டிக்கிட்டா அதுல இருந்து எப்படி எல்லாம் தப்பிக்க ட்ரை பண்றாரு அப்படின்றதுல ரொம்ப டீடைலாவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் எவ்வளவுதான் நீட்டாவே எடுத்திருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. கொஞ்சம் சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் பல சீன்ஸ் வந்து பயங்கர லேகா தான் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி இவங்க பட்ஜெட் வைஸ் ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. இது ஒரு நார்மல் ஹீரோவான படம். ஸோ வந்து லோ பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. அதுவுமே சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே அது நல்லா பளிச்சுன்னு தெரியுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் பார்த்த எஃபெக்ட்ல தான் இருக்கு. இப்ப சீரியலே பயங்கரமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே இந்த படம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் தொய்வை தரதான் செய்யுது. அதை தவிர்த்து பெருசா சொல்றதுக்கு இந்த படத்தை பத்தி ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட் எடுத்து இவங்க மேக்கிங்லயோ ஸ்கிரீன் பிளேலயோ சொதப்பி இருக்காங்க. அதனாலேயே இது ஒரு பிலாரஜனா படமா தான் வந்திருக்கு. பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.